லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ரஜினி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல ரஜினி. பார்த்திபனோட சேர்ந்துட்டீங்கல்ல, இனிமே புரிஞ்சாலும் புரியலன்னு தான் சொல்லுவீங்க. இத கூட அவன் தானே கத்து கொடுத்தான். இவ ஏதோ விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட பேசுறா, ஆனா என்னன்னு தெரியலையே. சரி, முடிஞ்ச வரைக்கும் சமாளிப்போம். சொல்லுங்க மாமா, நான் மும்பை போனப்போ இங்க என்ன நடந்துச்சு? என்ன ரஜினி புதுசா கேக்குற? அதான் அத்தை நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்களே. சொன்னாங்க. அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாம நீங்களும் பார்த்திபனும் செஞ்சதெல்லாம் நீங்க சொல்லிதான் கேட்கணும். ரஜினி, அது நானும் பார்த்திபனும். நீங்களும் பார்த்திபனும் தான். என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, எதை பத்தி கேட்கறான்னு தெரியலையே. அவ எதையாச்சும் கேட்டு நான் எதையாச்சும் உளறிட்டேன்னா என்ன பண்றது? இவகிட்ட எப்படி சமாளிக்கிறது? என்ன மாமா, என்ன சொல்லி சமாளிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் அவன் ஏதாவது ஐடியா கொடுத்துருப்பானே. அவன் என்ன ஐடியா கொடுத்திருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் இப்பதான் வட்டி குமாரை பார்த்துட்டு வரேன். இதுக்கப்புறம் என்கிட்ட எந்த பொய் சொல்லியும் சமாளிக்க முடியாது. உண்மையை சொல்லுங்க மாமா. என்னமோ ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் கடன் அடைச்சிருக்கான். நீங்களும் அதுக்கு உடந்தையா இருந்திருக்கீங்க. ரஜினி, நீ சொல்ற மாதிரி ஃப்ராடுத்தனத்தால தான் உன் கடனை எல்லாம் அடைக்க முடிஞ்சுது. ஆனா ஃப்ராடு பண்ணது பார்த்திபன் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற வேற யாரோ. என்ன? ஆமா ரஜினி, நானும் இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். இப்படி நடந்துருச்சுன்னு சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. அதுக்காக உண்மையை மறைக்க விரும்பல. உண்மையா? என்ன உண்மை மாமா? நீங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு யாரு என்ன செஞ்சாங்க? யாரு செஞ்சாங்கன்னு இப்போ வரைக்கும் உறுதியா தெரியல. ஆனா நிச்சயமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் செஞ்சிருக்காங்க. அதுவும் உன்னை மாட்டி விடுறதுக்காக. மாமா? ஆமா ரஜினி, போலியான ஐடி ஆபீசர்ஸ் வந்து 25 லட்சம் பணத்தை வீட்டில இருந்து எடுத்துட்டு போனாங்கன்னு அத்தை சொன்னாங்கல்ல. ஆமா. அந்த பணத்தை உன் ரூம்ல இருந்தா எடுத்தாங்க. என்னது மாமா? அந்த பணம் எப்படி வந்துச்சு? போலியா வந்த ஆளுங்க யாரு? அவங்களுக்கு எப்படி இந்த பணம் இருந்தது தெரியும்னு ஏற்கனவே நான் மண்டையை பிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன இவ்வளவு பெரிய குண்டு தூக்கி போடுறீங்க? அந்த பணத்தை உன்னோட ரூம்ல வச்சது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாரோ தான். ஆனா இன்னார் தான் செஞ்சாங்கன்னு உறுதியா தெரியல. இந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சது பார்த்திபன் தான். அதனால உண்மையான ரெய்டு பண்ற ஆட்கள் வர்றதுக்கு முன்னால பார்த்திபன் போலியான ஆட்களை ரெடி பண்ணி அந்த பணத்தை வீட்டை விட்டு வெளியே கொண்டு போனான், உன்னை காப்பாத்துறதுக்காக. அவன் நினைச்சிருந்தா அந்த பணத்தை தனக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள ஒவ்வொரு பைசாவும் ரஜினியோட உழைப்பு. அதனால அவளை ஏமாத்த கொண்டு வந்த இந்த பணமும் அவளுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் யூஸ் ஆகணும்னு உன் கடனை ஃபுல்லா அவன் அடைச்சிட்டான். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத ரஜினி. இந்த வீட்டில் இருக்கிறவங்கள நீ உன் குடும்பம்னு நினைக்கிற, ஆனா அவங்க உன்னை ஒரு சாதாரண மனுஷியா கூட பார்க்கறதில்ல ரஜினி. யாரோ செய்யற ஏதோ ஒரு உதவியை கூட மறக்காத எத்தனையோ பேர் இருக்கிற இந்த உலகத்துல தான் இந்த மாதிரி ஒரு நன்றி கெட்ட குடும்பமும் இருக்கு. இவ்வளவு நாளா நானும் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிருமா. என்னம்மா இது? இல்ல ரஜினி, ஒரு பக்கம் இப்படி ஒரு குடும்பம், இன்னொரு பக்கம் நீ எதையுமே செய்ய வேண்டாம், உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு எதையுமே எதிர்பார்க்காம உன் மேல அளவில்லாத அன்பு வச்சிருக்கிற பார்த்திபன். முடிவெடுக்கும் போது யோசிச்சு முடிவெடு. தப்பான முடிவெடுத்து நீயும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான்னு நிரூபிச்சிடாத.
ஆனால் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் செஞ்சுருக்காங்க. அதுவும் உன்னை மாட்டி விடுறதுக்காக. கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு யாராவது நினைப்பாங்களா? பொண்டாட்டி கூட காலத்துக்கும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் தானே புருஷன் நினைப்பான். நானும் அப்போ அப்படி நினைச்சுதான் எல்லாம் மாத்தினேன். இது வரைக்கும் உனக்காக என்னடா செஞ்சிருக்கேன்? இப்பவும் நான் உனக்காக என்ன பண்றதுன்னு தெரியலையே பார்த்திபா. உன்னை எப்படிடா என்னால விட்டு கொடுக்க முடியும்? ரஜினி, 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 வா அனிதா. வா அனிதா, உட்காரு. இல்ல இருக்கட்டும். நான் பார்த்திபனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்திபனா? அவன் இங்க தானே இருக்கான். அடடே, வா அனிதா. என்ன ஆளாளுக்கு வரவேற்பெல்லாம் கொடுக்குறீங்க? ஏன், நான் எப்பவுமே உன்னை கூப்பிடத்தானே செய்வேன். நீதான் இப்பெல்லாம் காரணம் இல்லாம வர்றதில்ல. ஆமா மாப்பிள்ள, பார்த்திபனை பாக்குறதுக்கு வந்திருக்கா. நானும் 2 நாளா கால் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்கவும் இல்ல. பார்த்துட்டு அவனா கூப்பிடுவான்னு பார்த்தா கூப்பிடவும் இல்ல. அதான் நேர்ல வந்து பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எங்க இருக்கான்? எங்க? அது அவன் வெளியில எங்கேயோ போகணும்னு சொல்லிட்டு இருந்தான். போயிருப்பான்னு நினைக்கிறேன். வெளியில அவன் பைக்கும் இல்ல, எங்க போனான்னு சொல்லிட்டு போலியா ரஜினி? இல்ல, சொல்லல அனிதா. அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு நீயும் கொஞ்சமாச்சும் அக்கறையோட இருந்தா சொல்லிட்டு போவான். சரி, எப்படியும் 4-5 நாள் தானே, அதுக்கப்புறம் அவன் எங்க கூட தானே இருப்பான். நாங்க பாத்துக்கிறோம். இங்கேயும் உனக்கு எந்த குறையும் இல்ல அனிதா. நீ வேணா அவங்கிட்டயே கேட்டு பாரு. அவனும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டானே. அவனை அப்படி ஆக்கி வச்சிட்டீங்க. இல்ல அனிதா, அது அது வந்து மாமா, என்ன மாமா, இந்த வீட்ல நான் மட்டும்தான் போய் சொல்லுவேன், நீங்க எல்லாரும் உண்மையா மட்டும்தான் பேசுவீங்கல்ல? ராதிகா, என்ன நீ உன் பொண்ணு எல்லாரும் இப்ப உண்மையை தான் பேசுறீங்களா? என்ன நடக்குதுங்க? எதுக்கு போய் சொல்றாங்க இவங்க? இத்தனை நாள் பார்த்திபன் ஏன் உங்ககிட்ட எல்லாம் பேசுறது இல்லன்னு உண்மைய நீங்களா சொல்றீங்களா இல்ல நான் சொல்லவா? நான் உண்மையை பேசணும் தானே நீங்க எல்லாரும் ஆசைப்பட்டீங்க. நானே பேசுறேன். அனிதாக்கா, என்ன நடந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் மறைச்சுதான் வாணிதா வாணிதான் புதுசா எல்லாரும் வரவேற்பு கொடுத்தீங்களா? அனிதா, எனக்கு சத்தியமா எதுவும் தெரியாது. நான் என்கொயரிக்காக ஹெட் ஆபீஸ் போயிட்டேன். பேசாத ரஜினி, பேசாத. இங்க என்ன நடக்குதுன்னு உனக்கு என்னைக்கு தெரிஞ்சிருக்கு? அப்படியே தெரிஞ்சாலும் நீ என்ன செஞ்சு கிழிச்சிருக்க? அனிதா, அனிதா, சாரிங்க,
உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. நான் இவகிட்ட மட்டும் தான் பேசணும். பாடி அனிதா விடு அனிதா. அனிதா என்ன நினைச்சிட்டு இருக்க ரஜினி? இவ்ளோ நாள் அவனை மதிக்காம கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்க, இப்போ அவன் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்களா? அனிதா சந்தோஷமாடி, ஏண்டி அவ வாழ்க்கையை கெடுத்தே தீரணும்னு பேயா அலையிற? ராதிகா, ரஜினி வாழ்க்கையை கெடுத்துட்டு நாம யாரும் சந்தோஷமா இருக்க முடியாது. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவளை நாங்களும் டைவர்ஸ் பண்ண சொன்னோம். அவளே எல்லாத்தையும் முடிவெடுத்து செய்வா, அதுக்கு அவளே கஷ்டமும் படுவா. ஆனா பழி மட்டும் நம்ம மேலையா? பேசாம போய் வேலையை பாருங்க சொல்லிட்டேன். ஏன் அனிதா இவ்ளோ பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? நீங்க அவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்க, அதனாலதான் நானும் அப்படி பேசுறேன். இல்ல அனிதா. என்னடி இல்ல? என்ன இல்ல? ராதிகா சொன்னதெல்லாம் பொய்யா? அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லையா? எவ்ளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சதுனாலதான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. உண்மையை மறைக்கணும்னு யாரும் நினைக்கல அனிதா. வாய மூடு ரஜினி. நீங்களா என்கிட்ட சொல்லிருக்கணும், யாருமே சொல்லல. சரி, இப்ப நான் வந்து கேக்குறேன்ல, இப்போ உண்மையை சொல்லாம இப்படி மூடி மறைக்க ஏன் ட்ரை பண்றீங்க? எல்லாத்தையும் செஞ்சுட்டு கேட்டா தோ இப்படி தலை குனிஞ்சு நின்று. அவனுக்கு ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிருந்தா என்னடி பண்ணிருப்ப? அனிதா அப்பவும் என் குடும்பம் தான் முக்கியம் நீ போயிருப்ப. எனக்கு என் தம்பி கிடைச்சிருப்பானா? ஐயோ அனிதா, பார்த்திபனுக்கு அந்த மாதிரி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன் அனிதா. இப்ப நடந்துருச்சேடி. இதுக்கு என்னடி பதில் சொல்ல போற? அனிதா அது நீ ஒண்ணு சொல்ல வேண்டாமா? நீ ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், நானே சொல்றேன். இன்னும் 4 நாள் தானே. பார்த்திபனை நான் கூட்டிட்டு போறேன். அவன் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் இவ்ளோ நாளா நினைச்சேன். ஆனா இப்ப அவன் உயிரோட இருக்கணும்னு யோசிக்க வச்சுட்டேன். போதுமா தாயே? உனக்கு உதவி செய்ய நான் அவனை கூட்டிட்டு வந்தது போதும். அவனுக்கு நீ எவனா வந்து நிக்கிறதும் போதும். அனிதா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடி. ஏய், உனக்கு அவன் மேல நிஜமாவே அக்கறை இருந்திருந்தா அவனை இப்படி கடைசியா அடிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருப்பல்ல? இதுலயே தெரியலையாடி நீ யாருன்னு? நீ பரிகாரம் பண்ணிதான் அவன் உயிரை காப்பாத்திருக்க நீங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி காப்பாத்துனது உன்னாலதான் அவன் உயிர் போகணுங்கிறது தான் அவங்களுக்கு தெரியல. அனிதா, அந்த போட்டோ போதும். நீ எந்த பொய்யும் சொல்ல வேண்டாம். பார்த்திபன் உன் வாழ்க்கையில இருக்க மாட்டான், நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்க. அத மட்டும் நீ மறந்துடாத.
அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி. வணக்கம். வணக்கம் ரஜினி, எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்கா அண்ணாச்சி? உள்ள வாங்க. இல்லம்மா வேண்டாம், உள்ள போய் இந்த விஷயத்தை பத்தி பேசுறது சரியா இருக்காது. இவர்தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர். வணக்கம் சார். வணக்கம்மா. சொல்லுமா ரஜினி, என்ன பிரச்சனை? ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலை இல்லைன்னா நீ என்கிட்ட உதவின்னு கேட்க மாட்டிய? இதுவே எனக்கு கஷ்டமா தான் இருக்கு அண்ணாச்சி. உங்களுக்கு இருக்கிற வேலையில நான் வேற தொந்தரவு பண்றேன். இது என்ன பேச்சு? நீ என் பொண்ணுமா, இப்பெல்லாம் பேசக்கூடாது. கம்ப்ளைண்ட்டு கேஸு அது இதுன்னு போகாமல் அன்அஃபிஷியலாக சால்வ் பண்ண பார்ப்போம். முடியலன்னா அஃபிஷியலாக ஆக்ஷன் எடுக்கலான்னு அண்ணாச்சி சொன்னாங்க. ஆமாம்மா சொல்லு, என்னாச்சு? பார்த்தி உன்னை நல்லா பார்த்துக்கிறான்ல? அவன் என்ன நல்லா பார்த்துக்கிறான். ஆனா அவனைதான் அண்ணாச்சி நான் பார்த்துக்க முடியாம போயிடுச்சு. பிரச்சனையே இப்ப அவனுக்கு தான். ஆஃபீஸ்ல ஐடி ரைடுன்னு நான் மும்பை ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அப்போ என்னம்மா சொல்ற? இப்படி கொல்ற அளவு போயிருக்காங்க? யாருக்கு அவ்வளவு துணிச்சலு? பார்த்திவனும் அப்படி போய் மாட்டிக்கிட்டாள் இல்லையே. ரோட்ல போயிட்டு இருக்கும் போது பின்பக்கமா வந்து தலையில அடிச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க. நீங்க அந்த ரவுடிங்களை பார்த்தா அடையாளம் சொல்ல முடியுமா? சொல்லுவேன் சார், தெரியும். அப்படியா? 2 பேர் முகம் ஞாபகம் இருக்கு. யார் மேலேயாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? யோசிக்காதம்மா, தைரியமா சொல்லு. அவர் நமக்கு உதவி பண்ணத்தான் வந்திருக்காரு. இல்ல அண்ணாச்சி, நான் பயந்து தயங்கல. மாமா ஒரு விஷயம் சொன்னாரு, அத சொல்லவே பயமா இருக்கு. அந்த 25 லட்சம் ரூபாய் பணத்தை யாரோ என் வீட்டுல இருக்கிறவங்க தான் என் ரூம்ல வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. விடுமா, வருத்தப்படாத. யார் என்ன செஞ்சாலும் ஓ நல்ல மனசுக்கும் குணத்துக்கும் கடவுள் துணை இருப்பான். எனக்கு புரியுதுமா, வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அப்படி ஒரு வேலை இருந்துட்டா என்ன பண்றதுன்னு வருத்தப்படுறீங்கல்ல? ஆமா சார், ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா தப்பு செஞ்சது யாரா இருந்தாலும் தண்டனை கிடைச்சே ஆகணுங்கிறதுல நான் உறுதியா இருக்கேன். சொன்னல, இதான் ரஜினி, இந்த குணந்தாம உன்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஓகேமா, நான் உடனடியா விசாரிக்கிறேன். எந்த தகவல் கிடைச்சாலும் உங்களுக்கு உடனே இன்ஃபார்ம் பண்றேன். தேங்க்யூ சார். சரிம்மா, பாத்துக்கோ, எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன். அந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கு அண்ணாச்சி. ஆனா வந்துட்டு இப்படி வாசல்லையே போனா எப்படி? அதனால என்னம்மா, நம்ம வீடு தானே, இன்னொரு நாள் வந்துட்டா போச்சு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? வர்றேன். வாங்க சார், போலாம். வாங்க சார்.